8ஆம் கருப்பசாமி துணை. நீயும் கருப்பசாமி துணை என்று சொல்லிக்கொண்டுதானே இந்த எண்ணெய் தொட்டாய். இனி நிச்சயமாக நீ நினைத்தது நடந்தே தீரும். நம்பிக்கை இழக்க வேண்டாம் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பதனைத்தும் நன்மைக்காகவே நடத்தப்படுகிறது. இதுவரை உன் வாழ்வில் இருந்த தடங்களை நினைத்து வருந்த வேண்டாம். அதிலும் ஒரு நன்மையோடு தான் நான் உனக்கானதை செய்து வைத்துள்ளேன். நம்பிக்கையோடு செயல்பட தயாராகும் நீ இனி கவலை கொள்ளக்கூடாது. இப்போதிருக்கும் உன் வாழ்க்கை நிலை கூடிய விரைவில் மாறும். அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன். கூடிய விரைவிலேயே உனக்கு நிலையான நல்ல வருமானம் வரும்படியும் உன் வருமானத்தை உயர்த்தி தரும்படியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உன் வீடு நோக்கி அனுப்பப் போகிறேன். நான் கொடுக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறப்பார். என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கும். படைத்தலையும் அழித்தலையும் விட காத்தல் என்பது மிக பெரிய விஷயமல்லவா? மாயை நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. இதில் உன்னை காப்பாற்றி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது செய்வதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த கருப்பசாமி என்னை உனக்கு துணையாக வேண்டுமென்று கேட்டுவிட்டாய்தானே. இதோ உனக்கு துணையாய் நின்று நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென நீ நீண்ட நாளாக நினைத்து கொண்டும் அது நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருந்து கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும். இதோ உனக்கானதை உன் மனம் போல கண்டிப்பாக நடத்தி தருவேன். இனி எப்போதும் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கப் போகிறது. உன் வீடு தேடி நான் வந்துவிட்டேன் தானே. ஏன் பிறந்தோம் என நினைத்து மனம் நொந்து போகாதே. உன் வாழ்க்கையின் நீ உச்சத்தை தொடுவதற்காக தான் இந்த பிறப்பெடுத்துள்ளாய். உற்றார் உறவினர் என எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் உன் வாழ்வில் உன் மகிழ்ச்சியை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை என எனக்கு தெரியும். ஆனால் இந்த கருப்பசாமி என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். உன்னுடைய சந்தோஷம் பற்றி நினைத்து பார்ப்பதற்கு நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் எது கிடைத்தால் இருக்குமோ அதை தான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். எதை செய்வதாக இருந்தாலும் அதை துணிந்து தைரியமாக செய். உனக்காக வேறு யாரும் உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் உதவப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என யோசிக்கிறாய்? என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கும். வீணாக வருந்தாதே. உன் கவலைகளையெல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய செயலில் மட்டும் நீ கவனமாய் இருந்தால் போதும். உனக்கு நான் துணையாய் இருப்பேன். நம்பிக்கை இழக்காதே என் தங்கமே. பல பேர் உன்னிடம் பல விஷயங்களை எதிர்பார்த்தாலும் உன் தேவையை பற்றி யாரும் சிந்திப்பதே இல்லை என எனக்கு தெரியும். உன் வாழ்வில் நீ ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றி உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என ஆழ்மனதிற்குள் நினைத்திருப்பதையும் நான் அறிவேன். நீ என்னை வணங்க என் ஆலயம் தேடி ஓடிவர நினைக்கிறாய். நிச்சயமாய் நானும் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி என் ஆலயத்திற்கு நீ எல்லா விஷயங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொள்ளும்படி செய்வேன். உன்னை சுற்றி நடக்கும் எதையும் நினைத்து உன் வாழ்க்கையில் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கு இருக்கும் கடமைகளை ஐயோ செய்ய வேண்டுமே என வருந்தி கொண்டும் அழுது கொண்டும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. உன் கடமை எதுவோ உன் பொறுப்பு எதுவோ அது எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியாக செய்து முடித்தால் உனக்கு கிடைக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் தானாக நடக்கும். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த கருப்பசாமி ஆகிய காவல் தெய்வம் நான் உன்னை தாங்கி நிற்பேன். உனக்கெதற்கு கவலை? என்றும் எப்போதும் என்றென்றும் நான் உன்னுடன் தானே இருக்கப் போகிறேன்.